அவங்க கோர்ட் என்ன சொல்லுதுன்னா பாருங்க ஊர் பூரா போய் செத்து போன தலைவர்களுக்கு சிலை வைப்பது யார் வச்சாலுமே அது ஏற்புடையதில்லை. இவனுங்க என்னடா எங்க பார்த்தாலும் சிலையா வச்சுட்டு இருக்கானுங்க. சும்மா ஒரு டவுனுக்குள்ள போனாலே 5-6 சிலை இருக்கும். அதுவும் இல்லாம இப்ப சிலை வைக்க போறாங்களா கருணாநிதி சிலை. இவங்க சிலை வைக்கிறது அவங்கவுங்க இஷ்டம், அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. ஆனா இது எல்லாத்தையும் அரசாங்க பணத்துலதான் பண்றாங்களாம், அதாவது நம்ம பணத்துலதான் பண்றாங்களாம். கவர்மெண்ட் இப்ப ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க பண்ணுங்க வேண்டான்னு சொல்லல, ஏன் அரசாங்க காசுல எடுத்து பண்றீங்க, உங்க காசுல பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிலை வைக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுங்களா? டிராபிக் ஜாம் ஆகுது, அதை கூட விடுங்க. எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு தெரியுமா? எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க தெரியுமா? நான் சொல்றது நம்பலைன்னா நீங்களே இந்த சிலையில இடிச்சு செத்து போனவங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். கூகுள்ல யூடியூப்ல நீங்களே போய் பாருங்க. சும்மா நான் இஷ்டத்துக்கு ஏதோ பேசுறேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் சர்வே எடுத்து அனலைஸ் பண்ணி வந்துதான் இங்க நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசுறது பொய்யா இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் சொல்றது எல்லாமே 100% உண்மை. நீங்களே சொல்லுங்க மக்களே, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டினா அந்த காசுல இவங்க சிலை வைக்கிறாங்களா? அது ஒரு சிலை வச்சா பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல என்னென்ன வைக்கணுமோ அங்க எல்லாம் வைக்கிறாங்களா? நம்ம காசுங்க, நம்ம ₹1-2 செலவு பண்றதுக்கு எவ்வளவு யோசிப்பா சொல்லுங்க. ஏன்னா அது நம்ம உழைச்ச காசு. இப்ப நம்ம உழைச்ச காசுல கவர்மெண்ட் செலவிக்கிறாங்களா? ஏன் அவங்க சொந்த காசுல வைக்கலாமே, ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்க? யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. மீடியாவும் அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. எந்த மீடியாவும் நமக்கு சப்போர்ட்டா கிடையவே கிடையாது. எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருக்கு. என்ன பண்றது, நாமளும் டாக்ஸுங்கிற பேர்ல கொடுத்து பழகிட்டான், அவங்களும் அதை வாங்கி பழகிட்டாங்க. மீடியா பத்தி ஒன்றும் தெரியாது, மீடியாலே இல்ல, நான் மீடியால இல்ல, எனக்கு மீடியா பத்தி எதுவும் கிடையாது, நான் மீடியா பர்சன் இல்ல, நான் திருவாளர் பொறுத்தனா, நான் வழிபோக்கன், நான் பிச்சை தான் வாழ்றேன்னு வச்சுக்கோங்க. நீ மீடியா பர்சன் சொல்றவங்கள கேட்கறேன், நீ மீடியா பர்சன், நீ உன் கடமையை செய்ய நான் சொல்றேன். இவர் பேரு தான் ஜேர்னலிஸ்ட் மணி. உண்மையை உழைக்க சொல்லுவாரு, எந்த கட்சிக்கு ஆதரவா இல்ல, எது நடைமுறையோ அது கரெக்டா சொல்லுவாரு. ஆனா இவர்கிட்ட ரீசெண்டா எனக்கு இந்த மணி மாமா மேல கோபம். தாவேக்கா பத்தி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, அவங்க தான் கரண்ட்டை கட் பண்ண சொல்லி போலீஸ்ல போய் கேட்டாங்க. இப்ப அவங்களே கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இது சிறுபிள்ளைத்தனமா இருக்கு விஜய்க்கு அப்படின்னு சொன்னாரு. உண்மை என்னன்னா, திருச்சியில இவங்க கரண்ட்டை கட் பண்ணது உண்மை. ஆனா தாவேக்கா பர்மிஷன் கேட்டது அரியலூர் நாகைப்பட்டினத்துல. இங்கதான் நீங்க கரண்ட்டை கட் பண்ணணும், எல்லாம் அங்க ஏறிட்டு இருக்காங்கன்னு எல்லாத்தையுமே கரெக்டா தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி பேசக்கூடிய மணி மாமா இதுல கொஞ்சம் கோட்டை விட்டார்னு நினைக்கிறேன். நீங்க அதை பத்தி நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணுங்க. சரி, நான் விஷயத்துக்கு வருவோம். இப்ப ரீசெண்டா அவரு கரெக்டா தான் பேசுறாரு, எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாரு. இப்ப இவரை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா? ஃபேமுக்காக பண்றியா, ஃபேமஸ் ஆனும் பண்றியா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு? மீடியா நீங்க கரெக்டா இருந்தா நான் ஏன்டா கேட்கணும்? நான் ஒரு சாதாரண மனுஷன், பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இல்லைன்னு சொல்லல. மீடியா நீங்க கரெக்டா தான், நான் எதுக்குடா உங்களை கேட்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மை என்னன்னா, மீடியா எல்லாமே இப்ப டிஎம்கே கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுதான் 100% உண்மை. நீங்க எந்த சேனல் வேணா எடுத்துக்கங்க, டோலிமர் நியூஸ் ஆகட்டும், பழைய தலைமுறை ஆகட்டும், நாய்ஸ் 27 ஆகட்டும், நாய்ஸ் 7 சேனல் ஆகட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு சொம்பு தான் தூக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கால ஒரு விஷயம் இருந்தா நல்லது எதையுமே போட மாட்டாங்க, கெட்டதை மட்டும்தான் போடுவாங்க. ஒருவர் மயங்கி விழுந்தார், இருவர் மயங்கி விழுந்தார், அங்கே மரத்தில் ஏறினார், இங்கே கீழே விழுந்தார், செருப்பெல்லாம் சிதறி கிடந்தது, பிரச்சாரம் சரியாக நடக்கவில்லை. இந்த மாதிரி தப்பான நியூஸ் தான் திருப்பி 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 போட்டு மக்கள் மனசுல பதிய வைக்க நினைக்கிறாங்க இந்த மீடியா. ஆனா நம்ம மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இது எல்லாமே ஒரு கண் துடைப்புன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சைமன் அண்ணன், நீங்க என்னதான் 1 மணி நேரம் மூச்சை கொடுத்து பேசினாலும் நாங்க 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினாலே போதும். எங்களுக்கு தேவை மக்கள் கிட்ட என்ன நாங்க கன்வே பண்ணணும், மக்கள் கிட்ட என்ன சொல்லணும், அதை சொன்னாலே போதும். சும்மா அவங்க இஷ்டத்து பாட்டுக்கு வேலுநாச்சியார் அம்மையாரை பத்தி 10 நிமிஷம் பேசு, காமராஜ் ஐயா பத்தி 10 நிமிஷம் பேசுனா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தானே. அதை பேசி என்ன பண்றது? சமூகத்துல நடக்கிறது, நடக்க போறது, மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணணும், ஆட்சிக்கு வந்தா என்னென்ன நல்லது செய்யணும், இதைத்தானே பேசணும். அதை விட்டு எதுக்கு அவங்க வாழ்க்கையை வரலாறு? அதைத்தான் முதல் மாநாட்டிலே தலைவர் பேசிட்டாரு. உங்க ஸ்திதிக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அது மூலமா கவர்மெண்ட் பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்களே நிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ. இப்பதான் அலோவே பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்க அலோவ் பண்ணாங்க? 5 நிமிஷம் தான் பேசணும், கையாட்டக்கூடாது, காலாட்டக்கூடாது, தலையை காட்டக்கூடாதுன்னா இதெல்லாம் என்ன? நீங்க என்னடா மனுஷ மக்களோட மாநாடு நடத்துவீங்கன்னு பார்த்தா மரத்தோட மாநாடு பண்ணிட்டு இருக்கீங்க. மரத்தோட பேசினதுக்கு என்னதாங்க தெரியும்? இது உங்களுக்கே புரியாதா? நீங்க ஒரு மெச்சூர் பொலிட்டீசியன். நான்லாம் உங்களுக்கு ஒரு காலத்துல எல்லாம் எவ்வளவு ஃபேனா இருந்தது தெரியுமா? நான் இல்லை, என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. இப்ப எல்லாருமே போயிட்டாங்க. எங்க மக்களை கேளுங்க, நான் சொல்றது பொய்யான்னு. சீமானே, உங்களுக்கு ஒரு மாசு இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு கெத்து இருந்துச்சு. நீங்க அரசியலுக்கு உள்ள வந்ததே உங்களோட எதிரியான திமுக வீழ்த்ததானே.
உங்க கொள்கை எதிரியே திமுக தானே. அதை வச்சுதான் எத்தனை வருஷம் நீங்க மாநாடு பிரச்சாரம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப திடீர்னு திமுக விட்டுட்டு தாவேக்கா புடிச்சுக்கிட்டீங்க. தாவேக்கா இப்ப வந்த கட்சிங்க, 1.5 வருஷம் தாங்க ஆச்சு. ஏங்க அந்த கட்சியை பத்தி எல்லா கட்சியும் இந்த பயப்படுறீங்க? இப்ப ஒண்ணு கெட்டு போகலண்ணா, உங்களை எனக்கு பிடிக்குங்கனால சொல்றேன். நீங்க தாவேக்கா விட்டுட்டு கொள்கை எதிரியான திமுகவை நீங்க பேசிட்டீங்கன்னா மக்கள் கண்டிப்பா ஓரளவுக்கு அதுவும் நம்புவாங்க. ஏன்னா திமுகவுல ஊழல் பண்ணிட்டாங்க, மக்கள் இனியும் நம்புறதா இல்ல. மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அவங்களுக்கு எது எப்ப பண்ணணும் நல்லாவே தெரியும். புதன்கிழமை 8 மணி வரைக்கும் எங்கள் அப்பா வீட்டுக்கு வரல. நாங்கள் தேடி போனோம். அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தேடினோம், ஆளை காணோம். உங்கள் பக்கத்தில் இருந்த கடைக்காரங்க எங்கள் அப்பா காலையில் வேலை மாநாட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யாரை பார்க்குறேன் அந்த இதே தெரியாது. 3ஆம் தேதி அப்படி தான் இருக்குது. எப்படி இப்போ கூப்பிட்டு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அது எங்கிட்ட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சொல்லாமே அவங்க அருணாச்சலம் என்ற வந்து 200 மாசி நேர் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாரு. இப்ப தெரியுதா மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தோட அருமை. தம் பையன் அப்பாவை காணான்னு தேடிட்டு வந்திருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, 200 ரூபாய் தரேன்னு சொல்லி வயசானவங்களை வண்டியில ஏற்றி கூட்டிட்டு போயிருக்காங்க. வயசானவங்களுக்கு என்னங்க தெரியும், வேற இடத்து கொண்டு போய் விட்டு அவங்களுக்கு போக வர தெரியுமா? போன் இருந்தா பரவாயில்ல, வயசானவங்கிட்ட யாரும் போன் கூட யூஸ் பண்றது இல்ல. அப்படி போன் இருந்தாலும் அது எப்படி கால் பண்ணணும் கூட தெரியறது இல்ல. இதெல்லாம் அநியாயம் இல்ல? இதெல்லாம் நான் சொன்னா என் மேல நிறைய பேர் திட்டுவீங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, கரெக்டா? அந்த மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். நம்ம எந்த கட்சியில இருந்தாலும் சரி. இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இதெல்லாம் ஏதோ திமுக நம்மள குத்தனிமையா நினைச்சிட்டு இருக்காங்களோ. வரவங்க வண்டியில ஏறு கூட்டம் சரி, ஆளுக்கு 200 ரூபா தரேன்ட்டு தாவேக்க மாநாட்ட பாருங்க, காசே கொடுக்க தேவையில்லை. மக்கள் தளபதியை தேடி வருவாங்க. அதிமுக அது எனக்கு தெரியல, அது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஏன்னா நானும் ஒரு காலத்துல அதிமுகக்கு ஓட்டு போட்டவன் தான். ஏன்னா அப்ப ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஓட்டு போட்ட கண்டிப்பா ஒரு ஜெயிப்பாருன்ட்டு. அதை கூட விடுங்க, நான் பண்ண ஒரு பெரிய முட்டாள்தனம், மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போட்டேன். என் குடும்பத்தையே ஓட்டு போட வச்சேன். டிவி எல்லாம் உடைச்சு டிஎம்கே தான் எதிரின்னு சொன்ன டார்ச் லைட் எடுத்துட்டு வந்து மேல நீட்டி இனி வெளிச்சம் நமக்கே அப்படின்னு சொல்லி திமுக அதமும் கொள்கை எதிரின்னு வந்தாரு. இப்ப அங்கேயே ஒரு எம்பி சீட்டுக்காக அடைக்கலம் புகுது, அங்கேயே தஞ்சை புகுந்துட்டாரு தலைவரு. எனக்கே வைக்கக்கேடா இருக்கு. இப்ப தளபதி விஜய் வந்திருக்காரு. விஜயகாந்த் மாதிரி அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சமூக வலைத்தளங்கள்ல. தயவு செஞ்சு கேப்டனை விட்ட மாதிரி இவரை விட்டுறாதீங்க, விட்டுறவும் கூடாது. இந்த மாதிரி மாநாட்டுக்காக சுயநலமாக ரோட்டில் போகிறவங்க யாரை வேணாலும் வற்புறுத்தி அவங்கள வண்டியில் ஏற்றி 200 ரூபா தரேன்னு சொல்கிறது ரொம்ப அபத்தமான செயல். தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் கூப்பிட்டா போகாதீங்க. கேவலம் ஒரு 200 ரூபா பணத்துக்காக நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை அடமானம் வைக்கிறதா சொல்லுங்கள், அது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ எல்லாத்துக்குமே சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது, அதை யாரும் விட்டு கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்கிறது. திராவிடம் அப்படிங்கிறது திராவிடம்னால என்னன்னு தெரியாது. இதெல்லாம் டிஎம்கேல போய் சேர்ந்துருக்கு. இது டிஎம்கேல போய் சேர்ந்ததெல்லாம் பிரச்சனை இல்ல. தமிழக வெற்றி கழகத்துல இருந்துட்டு டிஎம்கேவை தப்பா பேசிட்டு கொச்சைப்படுத்தி பேசிட்டு இப்ப டிஎம்கேல போய் சேர்ந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தை கொச்சைப்படுத்தி பேசிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நஞ்சம் இல்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டுது. தமிழக வெற்றி கழகத்துல கொள்கை இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு பேசிட்டு இருக்கு. டிஎம்கேல இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசிச்சு, தமிழக வெற்றி கழகத்துல இருக்கும்போது டிஎம்கே பத்தி பேசிச்சு. நாங்கடா அவங்க உருட்டு. இது எப்படி தெரியுமாங்க இருக்கு, தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து. இந்த பொழப்புக்கு நீங்க வேணா பாருங்க, இந்த பொண்ணு மறுபடியும் தமிழக வெற்றி கழகத்திட்ட மன்னிப்பு கேட்க போகுது. நான் இந்த மாதிரி தப்பா பேசிட்டேன்னு ஃபியூச்சர்ல இது கண்டிப்பா நடக்கும். மார்க் மை வேர்ட்ஸ். தம்பி விஜய், நீ பிறக்கும்போது உனக்கு பிறந்த சர்டிபிகேட் தந்ததே திராவிட முன்னேற்ற கழகம். ஞாபகம் நீ அடிக்கணும், நம்ம அதை தொட்டு கூட உன்னால பார்க்க முடியாது. நீ வேணா திரிசா வேணா தொட்டு பார்க்கலாமே தவிர தமிழ்நாட்டு மக்களையோ யாரையுமே தொட்டு பார்க்க முடியாது. ஏண்டா சொறி பிடிச்ச சொட்ட, நானும் பாடி ஷேவிங் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா விட மாட்டியே. அப்படி என்னடா உனக்கு தளபதி விஜய் மேல காந்து? 2 தடவை தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, அதுக்கு எந்த கதறீங்க? விஷாவல்ல அழுகிறீங்க. யோ, உனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நீ எவ்வளவு பெரிய ஆளு, உங்க ஊர்ல உனக்குள்ள ஒரு மரியாதை இருக்கும். ஏன் அந்த மாதிரி வீடியோ போட்டு நீயே இமேஜுக்கு எடுத்துக்கிற? அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவில்லாம போச்சு, மெச்சூரிட்டி இல்லாம போச்சு. தமிழக வெற்றி கழகத்தை பேசணுன்னே இப்ப நிறைய பேரு சமூக வலைத்தளங்கள்ல கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்க. சில சோசியல் மீடியா இன்ஃபுளுசருக்கு காசு கொடுத்து ஸ்கிரிப்ட் ஒரே மாதிரி, எல்லாம் ஒரே டைலாக் ஒரே மாதிரி பேசுறாங்க. உனக்கு பேச தெரியல இருந்துச்சுன்னா தளபதி ஃபேன்ஸ் முன்னாடி வந்து இந்த மாதிரி பேசிப்பாரு. உன் சொட்ட மண்டையில எஞ்சி இருக்கிற 1-2 முடி கூட இருக்காது. பார்த்து பேச சொட்ட, பல்லு பறந்துட போகுது. இதெல்லாம் எதுக்கு? தளபதிங்கிற ஒரே ஒரு பிராண்ட காலி பண்றது தானே. அதெல்லாம் நீங்கெல்லாம் என்ன நினைச்சாலும் முடியாது. ஏன்னா மக்கள் மனசுல அவர் ஆழமா பதிஞ்சிட்டாரு. ஒருத்தன் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டா என்னன்னாலும் அவங்கள அழிக்கவே முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை.
அதனால கொஞ்சம் வாயை வச்சுட்டு அமைதியா இருங்க சார். சொட்ட சொக்கலிங்கம். என்ன நல்லது பண்ணாலும் ஒரு விஷயம் ஒண்ணு தெரியுதா? என்ன தெரியல. இன்னைக்கு வந்து நான் வந்து வர்றேன் போறேன் நான் பண்றேன். இருங்க, இத்தனை கோடி ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன், அதை நான் விட்டு அரசியலுக்கு வரேன் சொல்ற ஒரு மனுஷன் என்ன சொல்ல தெரியுமா? நான் இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன், இத்தனை கோடி ரூபாய் நான் மக்களுக்கு செலவு பண்றேன், அரசியலுக்கு வராமலே. இப்ப தாண்டா ஒரு சொட்டையை முடிச்சு விட்டேன். இப்ப அடுத்த சொட்டையாடா? சொட்ட சொக்கலிங்க போய் இப்ப சொட்ட சிறுநாய் வந்துருச்சு. அது என்னடா, யார பார்த்தாலும் நீங்க சம்பாதிக்கிறேன் எங்களுக்கு கொடுங்க, நீங்க சம்பாதிக்க எங்களுக்கு கொடுங்க, உழைச்ச நீங்க சாப்பிட மாட்டீங்களாடா? ஏண்டா கவர்மெண்ட்ட போய் கேளு, முதல்வர்கிட்ட போய் கேளு, எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு. இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, 1.5 வருஷம் கூட ஆகல. இனிமேல ஜெயிக்கிறாரோ இல்லையோ, ஜெயிச்சு மக்களுக்கு செய்ய போறாரு. என்னமோ உங்க அப்பா வீட்டு காசை கொடுத்த மாதிரி அவரை காசை கொடுங்கிற. ஏன் நீ உழைச்சு சம்பாதிக்க மாட்டியா? அடுத்தவங்க ஆசிரியை தான் பொழைச்சு திங்கணுமோ நான் கேட்கறேன். எல்லாருக்குமே தெரியும்டா, அவர் நினைச்சா கோடியா சம்பாதிச்சு ஜாலியா இருந்திருக்கலாம். ஒரு படத்துக்கு 275 கோடி வாங்குறாரு. ஒரு வருஷத்துக்கு 3 படம்னு நீயே கணக்கு போட்டுக்கோ. அதெல்லாம் விட்டுட்டு உனக்காக தாண்டா வராரு, மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் தானே வராரு. திரும்பவும் நான் அதே ஆட்சிக்கு தான் போவேன். எங்க அடிமை மாதிரி வச்சுக்குப்பாங்க, நாங்க அதை என்ஜாய் பண்ணுவோம். 200 ரூபா கொடுப்பாங்க, அதை நாங்க வாங்கிப்போம். இப்படி எங்க காலத்தை ஓட்டும்னே நினைப்பீங்களாடா? வெற்றி கழகம் வந்து சின்ன பையன்களை வச்சு அவன் யூஸ் பண்றான். நான் கட்சிக்காரன், டிஎம்கேக்காரன், அதுக்கிட்டே ஓட்டு போடுவேன். ஒருவேளை கூட்டணி அமையாம தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவனால விரல கூட தூக்க முடியாது. என்ன சொல்றீங்க? அவங்க வந்து ஆட்சி நல்லது பண்றதால வராங்கல்ல. நேத்து வரைக்கும் இவன் வந்து தலைவரா வந்தா என்ன செஞ்சுடியா நாட்டுக்கு? யோ பெருசு, என்னைய காமெடி பண்ணிட்டு இருக்க? நீ அதிமுகக்கு விசுவாசமா இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. என்னைய எப்படி கலாய்க்கிற? தளபதி விஜய் அவர்களை நாளைக்கு ஜெயிச்சுட்டு அவங்க மூஞ்சி தூக்கி எங்க வச்சுக்கிறீங்க? இந்த 2026 தேர்தல் நீங்க வேணா பாருங்க, விஜய் கண்டிப்பா டஃப் கொடுப்பாரு, ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் 100% ஜெயிச்சிருவாரு தலைவர்னு சொல்ல மாட்டேன், ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். ஏன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வந்துட்டு இருக்காங்க. வளர்ந்து வரும் அரசியல் தலைவர் தான் தளபதி விஜய் அவர்கள். கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துட்டு இருக்க முடியும். இப்போதைக்கு தொண்டர்கள் ரசிகல் மனநிலை இருந்தாலும் போக போவதா அவங்க வந்து முழு தொண்டர்களா மாறுவாங்க. இப்ப போட்டிருக்க 4 வீடியோலயே தளபதி மேல இவ்வளவு வன்மத்தை கக்குறாங்க பாத்தீங்களா மக்களே? இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லா வீடியோவும் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய குறை இருந்தா மன்னிச்சுக்கங்க, போக போக சரி பண்ணிடுறேன். சோ உங்க சேனலை சப்போர்ட் பண்ணணும்னா உங்க சேனலோட லிங்கை, உங்க சேனலோட நேம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நானே போய் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேன். Thank you.